ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 14 ஓவி 138. இந்த ஓரெழுத்து உபதேசம் கொடுத்து என்ன புரிதல் கிடைத்தது என கேட்டு அதையும் வெளிப்படுத்தினார். குரு சிஷ்யனின் புதுமையான லீலை. விளக்கம், தியாகம், தானம் மற்றும் தவம் மூலம் இந்த ஸ்ருதி வாக்கியத்திலே ஆத்ம ஞானம் வேண்டுவோருக்கு தட்சிணை வழங்கும் முறை தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பக்தன் சுயநலமாக இருந்தாலும் சரி, பரோபகாரமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற குருவுக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும். பிரம்மச்சாரியத்திற்கு பிறகு பிரம்மச்சரியத்தை பின்பற்றும் போது பிரஜாபதி முப்பெரும் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களுக்கு உபதேசம் செய்யும் போதும் தாய் என்ற எழுத்தை உபதேசித்தார். அத்தகைய குரு சிஷ்யர்களின் நாடகம் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. கடவுள்கள் புலன்களை அடக்குதல் என்று உபதேசித்து தாய் என்ற எழுத்திலே இருந்து அசுரர்கள் அதை தயவு என்று புரிந்து கொண்டனர். அதே நேரத்திலே மனிதர்கள் அதை தானம் செய்தல் என்று புரிந்து கொண்டனர். இதற்கு பிரஜாபதி பலே பலே என்றார். இப்போது தேவர்களும் அசுரர்களும் கூட மனிதர்களில் இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. மனிதர்களில் சிறந்தவர்கள் தெய்வங்கள், வன்முறை, தீய மற்றும் பேராசை கொண்டவர்கள். தீயவர்கள் மற்றும் பேராசை கொண்டவர்கள் சாதாரண மனிதர்கள். பேராசை குழியிலே இருந்து ஒருவரை மீட்டெடுக்க சாய்நாதர் தட்சிணை கேட்பார். தைத்திரிய உபனிஷத்தின் 11வது ஸ்லோகத்திலே பல வகையான தொண்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எதை கொடுக்க வேண்டுமோ அதை எப்பொழுதும் மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் செய்யும் தானம் பலன் தராது. கொடுப்பதால் எந்த குறையும் கிடைக்காது. ஆனால் கொடுக்கும் போது கடனாளியாகி விடாதீர்கள். உண்மையாக பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். உண்மையான அனாதைகளுக்கு உதவ வேண்டும். ஸ்ரீ பாபாவும் உங்களுக்கு பணம் தேவை, ஆனால் பேராசை வேண்டாம் என்று கூறுகின்றார். இது பொது விவகாரங்களில் கல்வி. சாய் பாபாவும் கருணை காட்ட வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், பக்தர்களின் நன்மைக்காக மட்டுமே அடக்குமுறை செய்ய வேண்டும். இதை செய்தால் பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று உபதேசிக்கின்றார். அகநிலை முதலிய 3 தோஷங்களை போக்க சாய் பாபா என்ற ஒரு எழுத்தின் மிகவும் போற்றத்தக்க தீர்வை கொண்டு வந்துள்ளார். குறிப்பு: ஸ்ரீ சாயி தொண்டு செய்தல் மூலம் பக்தர்களுக்கு பொது நடத்தை பற்றி கற்பித்துள்ளார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज